இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கணவன் மனைவியை காட்டுறாங்க. இவங்களுக்கு அழகான ஒரு டீனேஜ்ல ஜூலிங்கிற ஒரு பொண்ணு இருக்கு. கூடவே ஒரு 5 வயசுல ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். அந்த குட்டி பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இந்த அம்மா காலைல எந்திரிச்சதுமே அவசர அவசரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. எங்க போறாங்கன்னா வேலைக்கு தான். இவங்க வேலை பார்க்குற இடம் ஒரு டிவி கம்பெனி போல. காலையில சாப்பாடு வேலை முடிச்சுட்டு நேரா இவங்க கம்பெனிக்கு வந்துறாங்க. அந்த டிவி கம்பெனிக்கு வந்துறாங்க. அங்கேயே வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் போல வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களோட குட்டி பொண்ணுக்கு வேற இன்னைக்கு பிறந்த நாள். அதுக்காக பார்ட்டி வச்சிருப்பாங்க போல. அதனால நம்ம அவசரமா வந்துட்டு இருக்கோம். ஆனா வர்ற வழியில அந்த இடத்துல சரியான டிராபிக்ல இந்த அம்மா மாட்டிக்கிறோம். போறதுக்கு வழி இல்ல. அதனால இவரோட பொண்ணுக்கு வேற போன் அடிப்பா. அந்த பக்கம் அந்த பொண்ணு எடுத்துரும். ஈவினிங் பார்ட்டிக்காக அந்த பொண்ணு ஏதோ தடப்பலா பண்ணிட்டு இருக்கும். இது என்ன எதுவும் கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப யாரோ ஒருத்தவங்க வீட்டோட காலிங் பெல் அமுக்குறாங்க. இந்த பொண்ணு தான் அம்மா ஒரு நிமிஷம் இருமான்னு சொல்லி போனை வச்சுட்டு அந்த கதை வேற திறக்க போகுது. ஆனா திறந்த அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு பயங்கரமா கதறிட்டு இருக்கும். அம்மா என்ன காப்பாத்துமான்னு இப்படி அலறிட்டு இருக்கும். இதை கிட்ட அந்த பெத்த தாய்மான சும்மா இருக்குமா? இந்த அம்மா பதறிடுது. பதட்டத்துல என்ன பண்ண தெரியாம இந்த அம்மா வெளியே வந்து பக்கத்துல இருப்பாங்கல்ல அக்கம் பக்கம் அவங்களுக்கு தான் உதவி கேக்குது. ஆனா ஒரு பையிலும் உதவி செய்ய மாட்டாங்க. பூரா பையிலுமே கண்டுக்காம அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுன்னு தெரியாம ஓவரால்ட்டா கெஞ்சிட்டு இருக்கும். அந்த பக்கம் அவளோட பொண்ணு வேற கதறிட்டு இருப்பா. அங்க என்ன நடக்குன்னு பார்த்தா இங்க வந்தவன் எவனோ ஒருத்தன் அந்த பொண்ணு வேற ரேப் பண்ணிட்டு இருக்கான். இந்த கதர் சத்தம் தான் அந்த அம்மாவால தாங்க முடியல. இந்த அம்மாவும் போலீஸ் கால் பண்ணுன்னு எவ்வளவு கதறியுமே அங்க யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. அந்த கொலையார என்ன செய்யறானா ஒரு பெரிய ஐஸ் கட்டி எடுத்து அந்த பொண்ணோட தலையில போட்டு அந்த பொண்ணு சாவடிச்சிடறான். இந்த கொடூர சம்பவத்துக்கு அப்புறம் இந்த அம்மா வீட்டுக்கு வருது. அங்க நிறைய போலீஸ் இருக்காங்க. இந்த பொண்ணோட முகத்தை கூட காட்டாம அந்த பொண்ணு வர கொண்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த கடைசி அந்த பொண்ணோட முகத்தை கூட பார்க்க முடியலன்னு இந்த அம்மா கதறி அழுதுட்டு இருக்கும். கடைசியில வந்தவ யாருன்னு தெரியல. ஆனா இந்த குடும்பத்தோட நிம்மதியை மொத்தமா கெடுத்துட்டான். அடுத்த நாள் என்ன இவங்க 2 பேரையுமே அந்த போலீஸ் வர விசாரிக்கும். ஏன்னா இவங்களுக்கு பிடிக்காதவங்களோ இல்ல அந்த பொண்ணுக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தவங்க தான் இந்த வேலையை பார்த்திருப்பாங்கன்னு இவன் சொல்லுவான். ஆனா அவங்க இல்லன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க பொண்ணு படிக்கிற இடத்துல ஏதாவது லவ் இருக்கா, அதனால கூட இப்படி நடந்திருக்குமான்னு அதையும் விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த அம்மா இல்லன்னு சொல்லுது. இந்த விசாரணையில முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவங்களால நிம்மதியா இருக்க முடியல. ஏன்னா பொண்ணு இப்படி ஒரு கொடூரமா இறந்திருக்கல. அதனால தூக்கம் இல்லாம ரொம்ப நாளா அவதிப்பட்டு இருப்பாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ தான் சரி வெளியே போலாம்னு சொல்லி இந்த கடைக்குட்டி இருக்குமே சின்ன பொண்ணு அதை கூட்டிக்கிட்டு இவங்க வெளியே வர்றாங்க. வெளியே வந்த இடத்துல அந்த சின்ன பிள்ளை வரை அங்கிட்டு ஓடிட்டு இருக்கு. பொதுவா சின்ன பிள்ளை ஓடத்தனை செய்யும் அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும். இவங்க 2 பேரும் பயத்துல நினைச்சாங்க அந்த பிள்ளையை பிடிக்கிறதுக்காக இவங்களும் பின்னாடி ஓடி வராங்க. அப்ப எதுக்கு வேற நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஒருவேளை இவன் தான் வீட்டுக்கு வந்திருப்பானோ நம்ம மகளை கொண்டிருப்பானு இப்படி பாக்குற ஒவ்வொருத்தருமே இதுவா கற்பனை பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த கொலைகாரி யாருன்னு கண்டுபிடிக்கல. இதனால தான் நமக்கு இப்படி தோணுது என்னமோ. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவங்களுக்கு போன் வரும். என்னன்னு கேட்டா இவங்களோட மகளை கற்பழிச்சு கொண்டானே அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனோட பேர் ராபர்ட்டா. இந்த விஷயத்தை கேட்டதுமே இந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே ஓடி போய் டிவில வேற நியூஸா பாக்குது. அந்த கொலைகாரனை போலீஸ் வரை இழுத்துட்டு வரும்ல, அது வரை நியூஸ்ல ஓடிட்டு இருக்கும். இந்த அம்மா வரைக்கும் பார்த்துட்டு இருக்கும். அடுத்த நாள் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கொலைகாரனை கூட்டு வராங்க. அந்த கொலைகாரனுக்கு சாதகமா ஒரு வக்கீலையும் கூட்டு வந்திருப்பாங்க. அந்த வக்கீலம் என்ன சொல்லுதுன்னா கொலை நடந்த இடத்துல இவர் சம்பந்தப்பட்ட கைரகையோ இல்ல முடியோ எந்த இதுமே அங்க தடயமே கிடைக்கலையா. கடைசி அந்த டிஎன்ஏ சொல்லுவாங்கல்ல, அதை சோதிச்சு பார்த்தது கூட இவருக்கு பொருந்தல. இவர் அந்த குற்றவாளி இல்லைன்னு இந்த அம்மா அடிச்சு சொல்லுது. கொஞ்ச நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம சச்சையா ஒரே வார்த்தையா சொல்லிடுறாரு. போதுமான ஆதாரங்கள் இல்லாதனால இந்த ராபர்ட்ங்கிற ஆளு நிலவராதுன்னு இவனை விட்டுறாங்க. அப்ப இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு பயங்கர கோவம் வரும். என்னடா கொலைகாரன் கையில கிடைச்சு ஒட்டிட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஆத்திரமா இருக்கும். ஆனா அந்த கொலைகாரன் நம்ம ஹீரோனை பார்த்து நக்கலா சிரிப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா அப்படி பாஞ்சு போய் அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன போலீஸ்லாம் வந்து இவனை தடுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்து மனசு தாங்க முடியாம இவங்க வீட்டுல வந்து அழுதுட்டு இருப்பாங்க. கொலைகாரி யாருன்னு கண்டுபிடிச்சுமே அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியல. இதை நினைச்சு இந்த அம்மா ரொம்ப அழுதுட்டு இருக்கும். அப்படியே நாட்கள் போக போக இந்த அம்மா விடுற மாதிரி இல்ல. அவனை எப்படியா பழி வாங்கினுக்காடி அவனோட அட்ரஸ் எப்படியே கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துருது. அந்த பையனா ஒரு ஹோட்டல்ல வேற தங்கிருப்பான் போல. இந்த அம்மா அந்த ஹோட்டலுக்கு வெளியே அவன் என்னென்ன பண்றான்னு பாத்துட்டு இருக்கு. இவ ஒரு டெலிவரி பையல வண்டி எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கான். அவனை விடாம இந்த அம்மா துரத்திட்டு பின்னாடி வருது. ஆனா அவனுக்கு தெரியாம போயிட்டு இருக்கு. அப்ப அவன் என்னடானா ஒவ்வொரு வீடா அந்த டெலிவரி பண்ணுவான்ல, அப்படி பண்ணிட்டு கடைசி ஒரு வீட்டுக்கு வர்றான். அந்த வீட்டுல ஒரு பிரெஞ்சு நாடு சேர்ந்த ஒரு பொண்ணு இருக்கும் போல. அந்த பொண்ணை பார்த்ததுமே இவனுக்கு பிடிச்சு போச்சு. அப்ப அந்த பொண்ணு வேற பணம் எடுக்கிறது உள்ள போம்ல. அப்ப அந்த வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு இவ வேவ பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமா காசா வாங்கிட்டு இவ வெளியே வருவான். வெளியே வரும்போது அந்த வீட்டோட கேட்டு இருக்கும்ல, அங்க சூச்சு போயிட்டு இருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோன் கார்ல இருந்து பாத்துட்டு இருப்பா. என்னடா அந்த பையன் எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு இவ பாத்துட்டு இருப்பாளே, அதை இந்த பையன் பாத்துறான். நம்ம ஹீரோன் கார்ல இருந்து ஒளிஞ்சு பாத்துட்டு இருப்பால, அதை வேற பார்த்ததுமே இவளுக்கு பக்குன்னு ஆயிரும். உடனே அந்த இடத்த விட்டு போயிடுறா. அப்படி போனதுக்கு அப்புறம் இந்த போலீஸ்காரருக்கானே அவனை வந்து பாக்குறாங்க. இந்த மாதிரி அந்த கொலைகாரன் இன்னொரு பொண்ணு மேல குறி வச்சிருக்கான், எப்படியாவது அவனை பிடிச்சு பிடிங்கன்னா அவன் ஒரே கேள்வியா மடக்கிடுறான். எப்படி அவனை பிடிக்கிறது, அவன் மேல எந்த ஒரு ஆதாரம் இல்லையே, அவனை பிடிக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோனை விரட்டி விட்டுறாங்க. இப்ப திரும்ப வந்தவ சரி போலீஸ்காரன் கேட்க மாட்டான், அந்த பொண்ணையா வாணிங்க பண்ணலான்னு நேரம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துடா. அந்த லேடி ஒரு பிரெஞ்சு நாட்டுக்காரினால இந்த அம்மா சொல்றது கொஞ்சம் கூட கேட்காம கவா கவான்னு கத்திட்டு இருக்கும். ஆனா அதே நேரம் இந்த லேடியோட புருஷன் வர்றான். அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும், அவனாவது கேட்கலாம்ல, அவனும் கேட்க மாட்டான். நம்ம ஹீரோனை விரட்டி விட்டுறாங்க. இப்படிதான் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நல்லது சொல்ல வந்தாலும் அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா இந்த கடைக்குட்டி பிள்ளையார் ஸ்கூல்ல படிக்கும்ல, அந்த பிள்ளைய கூப்பிடுறதுக்காக நம்ம ஹீரோன் வந்துடா. பிள்ளைய ஸ்கூல் முடிஞ்சு கூட்டு வரும்போதான் எதுக்க பார்த்தா அந்த கொலகார பைய வந்துடுறான். இவளுக்கு ஒரு பக்குன்னு இருக்கும். அந்த கொலகார பைய நம்ம ஹீரோட காது கிட்ட வந்து நீ என்ன சுத்தி வேவு பாக்குறது எனக்கு நல்லா தெரியும், இதுக்கப்புறம் என்ன தொடர்ந்து வந்தீங்கன்னா உன்னோட சின்ன பொண்ணு இருக்கே அதை நாசம் பண்ணிடுவேன்னு அவ காது கிட்ட சொல்லி போயிடும். இந்த கொலகார சொன்னது கேட்டதுமே இவளுக்கு இன்னும் பயம் அதிகமாயிரும். அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா இந்த கொலகார பையன் என்ன செய்யலாம் பாருங்க, மறுபடியும் அந்த வீட்டுக்கு அந்த
பிரெஞ்சுக்காரி இருக்கால அவளோட வீட்டுக்கு வேற பார்சல் கொண்டு போவான். ஆனா போன தடவை அவன் வீட்டு வாசல் நின்று போயிருப்பான். ஆனா இந்த தடவை பார்சல் கொடுத்துட்டு அவ காசு எடுக்க போவால, அந்த நேரம் பார்த்து உள்ள வந்துறான். உள்ள வந்தது பார்த்ததுமே இந்த லேடி பக்குன்னு இருக்கும். அப்ப இவள அந்த பயத்தோட அந்த காசை வேற கொடுப்பா. இவன் அந்த காசை வாங்கிட்டு அப்படியே திரும்பி வருவான். அப்ப டப்புன்னு திரும்பி அந்த பொண்ணை வர அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் என்ன, அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா அவளை கற்பழிச்சு கொடூரமா கொலை செஞ்சிடான். அப்படியே நைட் ஆயிருது. போலீஸ்காரையும் வந்து பாத்துறாங்க. இந்த பொண்ணை வர கொடூரமா கொண்டிருப்பான்ல, இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் தான் சந்தேகப்பட்டு அவனை மறுபடியும் பிடிச்சு போட்டுறாங்க. ஆனா இந்த தடவையும் இவன் எந்த ஒரு தப்பு செய்யலன்னு சொல்லி இவனை மறுபடியும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வெளியே வந்தது என்ன பண்றா பாருங்க, நல்ல ஜாலியா ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறான். 2 கொலை பண்ணிட்டு எவ்வளவு கெத்து அலையறான் பாருங்க. இந்த மேட்டர் நம்ம ஹீரோனு தெரிஞ்சதுமே அவ வேகமா வந்து போலீஸை திட்ட ஆரம்பிக்கிறான். நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த கொலைகாரனை வெளியே விட்டா அவ இன்னொரு கொலை போனான். அன்னைக்கு நான் சொன்னதை கேட்கலன்னு சொல்லி இந்த அம்மா கிளியா கிழிச்சிட்டு இருக்கும். பதிலுக்கு அந்த போலீஸ் என்ன சொல்றான், அந்த கொலைகாரன் தான் எல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும், ஆனா அவனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரம் இல்லையே, அதனால விட வேண்டியிருக்குன்னு இவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோன் தான் சிரா, இதுக்கப்புறம் விட்டுறக்கூடாதா, நாமளே நம்ம பாத்துக்கலாம் சொல்லி இவளுக்கு தெரிஞ்ச எவனோ ஒருத்தனை பார்த்து சந்திச்சு அது மூலமா இந்த சண்டை பயிற்சியில இருக்குல்ல அதெல்லாம் கத்துக்கிறாங்க. நல்லா ஊவான்னு சொல்லி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் துப்பாக்கி சுடுறதுக்குள்ள அதையும் கத்துக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த அம்மா சில விஷயங்களை கத்துக்கிறாங்க. எதுக்காக, அந்த கொலைகாரனை பழி வாங்குறதுக்காக ஒரு பக்கம் இதை கத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போலான்னு இந்த அம்மா தன்னந்தனியா வந்துட்டு இருக்கும். அப்ப பின்னாடி யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோன் கண்டுபிடிச்சிடா, ஆகா அந்த கொலைகாரன் தான் வரான்னு சொல்லி இந்த அம்மா பயத்துல போயிட்டு இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் போனது அங்க ஒரு செவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறோம். இவன் வருவானே, வந்ததுமே அவன் யாரு என்னன்னு பார்க்காம ஒரே அடிதான். அடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது வந்தவ வேற ஆளு. ஆனா அடிச்ச அடி நல்ல தரமான அடி போல. அந்த ஆளு குனிஞ்ச மணிக்கே போயிடறான். இதை பார்த்து இந்த அம்மா பதறிக்கிட்டு மன்னிச்சுக்குன்னு அந்த பையில அனுப்பி போட்டுரு. அவன் அந்த பக்கம் ஏதோ கார் எடுக்க வந்திருப்பாம்ல, இந்த அம்மா தெரியாம அடிச்சு போட்டுருச்சு. அப்படி அடிச்சதுக்கு அப்புறம் இந்த அம்மா சந்தோஷத்துல வருது, நம்ம ஒருத்தனை அடிச்சிட்டோம் சொல்லி அந்த அம்மாக்கு ஒரு சந்தோஷம். அதோட வீட்டுக்கு வந்துருது. அடுத்த நாள் விடிஞ்சதுமே இந்த கொலகாரனை பாக்குறதுக்காக அவ இடத்துக்கு வந்துருது. அந்த கொலகாரன் அங்க இல்ல. அந்த ஹோட்டல்ல தங்கிருப்பான்ல, அங்க இல்லன்னு தெரிஞ்சதுமே அந்த ஹோட்டல் வாசல்ல ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான். அவங்கிட்ட தான் சாவியெல்லாம் இருக்கும். அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குமே, அந்த முன்னாடி நின்றுதான்ல அந்த பையன் வெளியே போயிடும். இவன் வெளியே போன அந்த சாக்குல இந்த கொலகாரனோட சாவி வேற அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும். அந்த ரூமோட சாவி அங்க தொங்கிட்டு இருக்குமா, அதை எடுத்துக்கிட்டு இவன் நேர மேல வந்துடா. அந்த ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது கிடைக்குமான்னு இவளு தேடி பாக்குறா. இருக்கிற எல்லாத்தையும் களைச்சு போட்டு அவனுக்கு எதிர ஏதாவது கிடைக்குமான்னு இந்த அம்மா தேடிட்டு இருக்கும். அப்படி தேடும் போதான் இந்த அம்மாக்கு ஒரு சாக்கு. என்னன்னா, இவளோட குட்டி பொண்ணு இருக்கும்ல, அந்த புள்ளையோட விளையாட்டு பொருள் இந்த இடத்துல கிடைக்கும். இதை பார்த்து இவளு சாக்கு, அப்போ நம்ம வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கான்னு இவ புரிஞ்சுக்கிறா. அப்போ அதே நேரம் அந்த கொலகாரன் வேற வந்துட்டு இருக்கான். இந்த அம்மா வேற உருட்டிட்டு இருக்கோம்ல. கடைசி அந்த கொலகாரன் உள்ள வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்க மாட்டா, ஆனா அந்த இடத்தை தும்சம் பண்ணிருப்பா. இவதான் தேடுறங்க பேர்ல மொத்தத்தையும் களைச்சு போட்டிருப்பால. இதை பார்த்து இவனுக்கு காண்டாயிரம், யாரா உள்ள வந்திருப்பான்னு இவன் தலையை பிச்சுட்டு இருப்பா. அப்ப எதுக்கு பார்க்கும்போது அந்த டேபிள் மேல நம்ம ஹீரோட தலையில ஒரு தொப்பி போட்டிருப்பால, அந்த தொப்பி அந்த இடத்துல இருக்கும். தெரிஞ்சு விட்டாலா தெரியாம விட்டாலா அது தெரியல. ஆனா வந்தது யாருன்னு இந்த கொலகாரனுக்கு தெரிஞ்சு போகுது. நம்ம ஹீரோ என்ன செய்யறானா, புருஷனை பிள்ளையும் அவங்களோட சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். அவன் முதல்ல முடியாதுன்னு சொல்றான். நீனு வான்னு சொல்லுமே, இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் அனுப்பி வச்சிடான். இவனு மனசு இல்லாம அவனோட பிள்ளைய கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருப்பான். அப்படி போனதுக்கு அப்புறம் தான் அந்த கொலகார பையன் வீட்டுக்குள்ள வரான். உள்ள வரும்போது நம்ம ஹீரோ மேல குளிச்சிட்டு இருப்பால, அந்த சத்தத்தை கேட்டு இவன் மேல வந்துறான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருப்பான்ல, அப்ப அந்த பிள்ளை வர என்ன சொல்லும்னா, அன்னைக்கு டிவில ஒரு ஆளை பார்த்தோம்லப்பா, அதே ஆள அம்மாவை நேர்ல பார்த்து பேசினான்னு சொல்லுமே. இவனுக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மள வெளியே அனுப்பி தெரிஞ்சு இவ உடனே போன் அடிப்பான். போன் அடிச்சா அவ போன் எடுக்க மாட்டான். உடனே இதை புரிஞ்சுக்கிட்டு இவன் வண்டியை வளைச்சு இந்த பக்கம் வந்துட்டு இருப்பான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ மேல குளிச்சிட்டு இருந்தால, அதை பாக்குறதுக்காக நேரா பாத்ரூம் வந்துறான். பாத்ரூமோட கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோன் இல்ல. என்னடா நம்ம ஹீரோன் குளிச்சிட்டு இருந்தா, அதுக்குள்ள ஆளை காணோம்னு அப்படி திரும்பி பார்த்தா கொய்யால கண்ணோட நின்றுட்டு இருப்பா. இதை பார்த்து இவன் மிரண்டான். அதுக்கப்புறம் என்ன, அப்படியே சுட்டுருக்கலாம். ஆனா சுடாம இவ ஏதோ பேசிட்டு இருப்பா. என் மக வெறும் 17 வயசு பொண்ணு, அவளை துடிக்க கொன்னிலடா, இப்ப நீ சாப்பிடான்னு சொல்லி இவ கண்ணை வச்சு சுட போவாளே, இவ டப்புன்னு பாஞ்சு வந்து அந்த துப்பாக்கி தட்டி விடுறான். துப்பாக்கி அந்த பக்கம் விழுந்துரும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோன் அடிச்சு அந்த படியில வேற உருட்டி விடுறான். இவளு கடகடன்னு உருண்டு அந்த படியில விழுந்துடுறான். இந்த கொலைகாரன் நம்ம ஹீரோனை முறைச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த படி வழியா இறங்கி வந்துட்டு இருப்பான். இவளு பயத்துல என்ன பண்ண தெரியாம அப்படியே திருத்துன்னு முடிச்சிட்டு இருப்பா. அப்பதான் அவளுக்கு பக்கத்துலதான் அந்த துப்பாக்கி இருக்கும். டப்புன்னு எடுத்து அவனை பார்த்து நீட்டிட்டு இருப்பால. இதை பார்த்து அந்த பயல பயம் இல்ல, நீ எல்லாம் எங்க என்ன சுட போறான்னு அவனுக்கு அவ்வளவு திமிரு. அந்த திமில வந்துட்டு இருப்பான்ல, நம்ம ஹீரோன் முதல்ல அவனோட கையில சுட்டுறா. அதுக்கப்புறமா அவனோட நெஞ்சில 2 புல்லட், அதுக்கப்புறம் அவனோட வயித்துல இப்படி ஆத்திரந்திர அவனை டப்புன்னு சுட்டு அவனை வேற சாவடிச்சிடா. இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கடைசியா போலீஸ் வருது. என்ன, நம்ம ஹீரோனை பிடிக்க மாட்டாங்க, தற்காப்புக்காக தான் அந்த கொலைகாரனை சுட்டு கொண்டு சொல்லுமே, இங்க இவன் மேல கேஸ் வில்லாது. அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோ வேற வந்துறான். வந்து பார்த்தா வீடு முன்னாடி போலீஸ்ல இருக்கும்ல, கூட்டத்தை பார்த்து இவன் பயந்துறான். பொண்டாட்டிக்கு ஏதோ ஆச்சுன்னு பயத்துல வேற இவ உள்ள வந்து பாப்பானே, நம்ம ஹீரோ நல்ல தெம்பா உட்கார்ந்துருப்பா. அதே நேரம் அந்த செத்து போன அந்த கொலைகாரனை தூக்கிட்டு போவாங்கல்ல, இதை நம்ம ஹீரோ பார்த்து புரிஞ்சுக்கிறான். மகளை கொண்டவன இவ பழி வாங்கிட்டான்னு நம்ம ஹீரோ பக்கத்துல போய் மனைவியோட கையை பிடிக்க அதோட அந்த படம் முடியுது. இந்த படத்துல வர கதை மாதிரியே எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யுது. வீட்டுல ஆள் இல்லாத நேரம் பார்த்து உள்ள வந்து இந்த மாதிரி நாசமான வேலையை பார்த்துட்டு போயிறாங்க. இவங்க மாதிரி ஆளை பார்த்தா அந்த இடத்துல அப்பவே கழுத்து அறுத்து கொண்டுறணும். எப்படியோ இந்த படத்தோட ஹீரோன் தன்னோட மகளை கற்பழிச்சு கொண்டவன பழி வாங்கிட்டா. அதோட அந்த படம் முடிஞ்சு. இந்த படத்தோட கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல படத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ.